முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் திடீர் மற்றும் மர்ம மரணம் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அவர் மறைந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர் விசாரணைகளில் அவர் உயிருடன் போது அளித்த வாக்குமூலங்கள் இப்போது ஒரு முக்கியமான நபருக்கு எதிராக திரும்பியிருப்பதுதான் தற்போதைய பேசுபொருள். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலவிற்கு எதிராக இப்போது இறுகி வருகின்ற சட்ட கட்டமைப்பிற்கு விக்ரமரட்னவின் சாட்சியங்கள் பிரதான அஸ்திவாரமாக மாறியிருக்கின்றன. சட்ட வல்லுநர்களின் கூற்றுப்படி சி.டி. விக்ரமரட்ன இந்த வழக்கில் ஒருபோதும் சந்தேக நபராக கருதப்படவில்லை. மாறாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பதில் மற்றும் நிரந்தர காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் மிக முக்கியமான சாட்சியமாக வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். தாக்குதலுக்கு முன்னரே வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் எச்சரித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடையே தகவல் ஒருங்கிணைப்பு இல்லாததால் தேசிய பாதுகாப்பு எப்படி செயலிழந்தது என்பதை அவர் அக்குவேறு ஆணிவராக விளக்கியிருந்தார். 2026 ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி சி.டி. விக்ரமரட்ன மற்றும் முன்னாள் சி.ஐ.டி. பணிப்பாளர் நிஷாந்த் டி சொய்சா ஆகியோர் அளித்த விசேட வாக்குமூலங்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. அப்போதைய எஸ்.ஐ.எஸ் தலைவர் சுரேஷ் சலே தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்கள் மூலம் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்ப முயன்றதாகவும் விசாரணை அதிகாரிகள் மீது கடும் செல்வாக்கு செலுத்த பார்த்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைப்புகளின் உயர்மட்டத்தில் சில முக்கிய தகவல்கள் காவல்துறை மா அதிபருக்கு கூட தெரியாத வகையில் மறைக்கப்பட்டதும் இதன் மூலம் அம்பலமாக்கியது. சோனிக் என்ற குறியீட்டு பெயரில் இயங்கிய புலனாய்வு உறுப்பினர்கள் மற்றும் சில சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளை மூடி மறைக்க பெரும் முயற்சிகள் நடந்ததாக எதிர்க்கட்சிகளும் கத்தோலிக்க திருச்சபையும் நீண்ட காலமாக கூறி வந்தன. இதன் உச்சகட்டமாக 2023 பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதல்தாரர்களுக்கு சுரேஷ் சலேவுக்கும் இடையே ரகசிய சந்திப்பு நடந்ததாக அசாத் மௌலானா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சலே இதனை மறைத்து அவதூறு வழக்கு தொடர்ந்த போதிலும் அரசியல் களம் கொதிநிலையை அடைந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் 2026 பிப்ரவரி மாதம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டார். அவரை பற்றி 2026 ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுரேஷ் சலே இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் சதித்திட்டம் தீட்டி அவர்களை வழிநடத்தினார். தாக்குதலுக்கு 3 வாரங்களுக்கு முன்பு சில நபர்களை சந்தித்து கத்தோலிக்க தேவாலயங்கள் இருப்பிடங்கள் மற்றும் வழிபாட்டு விவரங்களை சேகரித்து இலக்குகளை தேர்வு செய்ததில் நேரடியாக ஈடுபட்டார் என்று அதிரடி தகவலை வெளியிட்டார். இதனால் சலே தரப்பு இது அரசியல் பழிவாங்கல் என்றும் தாக்குதல் நடந்தபோது அவர் வெளிநாட்டில் இருந்தார் என்றும் வாதிட்டு வந்தது. மர்மமான முறையில் உயிரிழந்த சந்தன தீபால் விக்ரமரட்ன தனது நிர்வாக முடிவுகள் காரணமாக பல நீதிமன்ற வழக்குகளில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தார். தேசபந்து தினக்கொன் போன்ற பிற்கால அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட மாபெரும் தனிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் விக்ரமரட்ன மீது இல்லை என்றாலும் அவர் அரசியல் அதிகார வர்க்கத்திற்கு வளைந்து கொடுத்தார் என்ற பல விமர்சனங்களும் உண்டு. 2020 பல எஸ்.எஸ்.பி.க்களுக்கு சர்ச்சைக்குரிய முறையில் முன்திகதியிட்டு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இது ஆழ்ந்திரத்தை திருப்திப்படுத்த விக்ரமரட்ன செய்த மோசடிக்கு ஒரு சான்றாக கூறப்படுகின்றது. அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திரல் போராட்டக்காரர்கள் மீது வன்முறை கும்பல் வெறியாட்டம் ஆடிய போது கண்ணுக்கெட்டும் தூரத்தில் இருந்தும் விக்ரமரட்ன அதை தடுக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றும் வன்முறைக்கு மறைமுகமாக ஒத்தாசை புரிந்தார் என்றும் சி.ஐ.டி. 2025 விசாரணை நடத்தியது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் ஒருவரான புலஸ்னி மகேந்திரன் சாய்ந்தமர்ந்து குண்டுவெடிப்பில் இறக்கவில்லை. அவர் பாதுகாப்பு தரப்பினால் பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற சந்தேகம் வலுவாக இருந்தது. சாய்ந்தமர்ந்தில் மீட்கப்பட்ட சடலங்களை தோண்டி எடுத்து நடத்தப்பட்ட முதல் 2 DNA பரிசோதனைகளிலும் சாரா யஸ்மின் மரபணு ஒத்துப்போகவில்லை. ஆனால் கோடபாய அரசு சாரா யஸ்மின் இறந்துவிட்டார் என்று காட்ட முயன்ற போது அதற்கு விக்ரமரட்ன முழு ஒத்துழைப்பு நல்கியதாகவும் கூறப்படுகின்றது. அவரது உத்தரவின் பேரில் 2022 ஏப்ரல் 27 நடத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய 3வது DNA பரிசோதனையில் ஆச்சரியப்படுகின்ற விதமாக சாரா யஸ்மின் மரபணு மாதிரியோடு ஒத்துப்போகும் எலும்பு துண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பெரும் விவாதத்தை கிளப்பியது. மேலும் தெற்கு அதிவேக பாதையில் வெடிகுண்டுகளுடன் சென்ற சஹ்ரான் காசிமின் கும்பலை தடுத்து நிறுத்திய போலீசாரை தேசபந்து தினக்கோன் தலையிட்டு விடுவித்த விவகாரத்தில் விக்ரமரட்ன எந்த விசாரணைகளை நடத்தாமல் தேசபந்திற்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியதும் அம்பலமாகியது. சி.டி. விக்ரமரட்ன இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற அதிகாரப்பூர்வ வாக்குமூலங்களும் நீதிமன்ற ஆவணங்களும் சுரேஷ் சலே வழக்கின் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது. இருப்பினும் சலேவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இன்னும் விசாரணை நிலையிலேயே உள்ளதால் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் சட்டப்படி யாரையும் குற்றவாளி என்று கருத முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் நினைவூட்டுகின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க குடும்பங்களும் திருச்சபையும் இந்த புதிய அரசாங்கத்தின் தீவிர விசாரணைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்ற பின்னணியிலேயே தற்போது
விக்ரமரட்னவின் மரணமும் ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.